மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னேற்பாடில் இன்று ஒரே நாளில் 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு 24,307 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் இந்த மண்டலத்திலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் வந்து குவிந்திருக்கின்றன. இன்று அசன் சர்க்கட் சார்ந்த பலர் இங்கே வேலை புரியும் பலர் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மேலும் ஒரு இனிமையான செய்தி என்னென்றால், உங்களைப் போலவே தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு 49,353 புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் நமது திராவிட நாயகன் அவர்கள். இது மட்டுமல்லாமல் இன்று மாலையில் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் என்ற உலக புகழ்பெற்ற அந்த நிறுவனத்தின் புதிய ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேயிங் ஒரு செரமனியும் இருக்கு. இப்பொழுதுதான் சமீபத்தில் தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று 15,000 கோடி ரூபாய்க்கு மேல முதலீடுகளை பெற்றுத்தந்து 17,000 பேருக்கு மேல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்துவிட்டு 3 நாட்களுக்கு முன்புதான் இங்கே வந்து இறங்கினார் நமது மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். 3 நாட்களில் அவர் செட் செய்த அந்த ரெக்கார்டை அவரே உடைத்து துக்குநூறாக்கி இன்னும் 50,000 இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரே ஒரு விடயத்தை, முக்கியமான ஒரு விடயத்தை மட்டும் நான் தெரிவித்து விடைபெற விரும்புகிறேன். மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் சென்ற நிகழ்ச்சியில் கூட, இந்த ஈவன் இந்த லாஸ்ட் இவெண்ட், மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் சொன்னது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன என்பதை விட அதில் எத்தனை கன்வர்ஷன் ஆயிருக்கு, எத்தனை அது திட்டங்களாக சென்று மக்களுக்கு வேலை வாய்ப்புகளாக உருவாக துவங்கி இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியம் என்று திராவிட நாயகன் அவர்கள், நமது முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். இங்கே பலர் சில நேரங்களில் எம்ஓயா போடுறாங்க, ஆனால் எங்கே மாறுது அப்படின்லாம் சில கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க சிலர். ஆனால் இங்கே நாம் நிற்கும் இந்த இடமே ஜிம் 2024 இதுவரை வரலாறு காணாத மகத்தான ஒரு நிகழ்வாக 6,64,000 கோடி ரூபாயை குவித்த உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 அதன் மூலம் வந்த ஒரு கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இன்று நினைவாயிருக்கு. So this is proof that the Honorable Chief Minister is extremely keen not only on MOUs but the jobs that it will create after the MOUs are get converted.